ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசமான படுக்கறை காட்சியில் நடிகை ஷிவானி நாராயணன் வந்து நடிக்க சம்மதிச்சிருக்காரு, நடிக்கவும் வந்து செஞ்சுருக்காரு. ஸோ அது என்ன விஷயம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஷிவானி தமிழ் பெண் அப்படின்ற ஒரு சிறப்பு அடையாளம் வந்து இவருக்கு இருக்குது. விருதுநகர் மாவட்டம் தான் இவருடைய சொந்த ஊர் அப்படின்னு நினைக்கிறேன். விளம்பர மாடலிங்கில் இவருடைய அந்த கரியர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆங்கராகவும் வந்து சில வந்து வேலை பார்த்தாரு. ஸோ ஷிவானி தெலுங்கை தாய்மொழியாக வந்து கொண்டவர். ஸோ பகல் நிலவு, கடைக்குட்டி சிங்கம், ரெட்ட ரோஜா அப்படின்னு சொல்லி சில சீரியல்களில் வந்து நடித்தார். அதுக்கப்புறம் வந்து எங்கே போனார் அப்படின்னு தெரில. ஸோ அதுக்கப்புறம் சீரியல்லேருந்து ஒதுக்கப்பட்டார், நடிப்பு சரியாக வரல அப்படின்றதால. ஸோ அங்கே வரலன்னா என்ன, நம்ம சினிமாவில் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் சினிமாவில் வந்து வேறு கதை. ஸோ விஜய் டிவி பிக் பாஸ் சீசன் 4ல் இவர் ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்து மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப பிரபலமானாருலாம் சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு பிரபலமானார்னா, ஒன்றுமே வந்து பண்ண மாட்டாங்க, இவங்களுக்கெல்லாம் எதுக்கு வந்து சான்ஸ் கொடுத்தீங்க, சும்மா ஒரு பொம்மை மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இவர் பிரபலமே ஆனார். ஆனால் அவ்வப்போது வந்து சினிமாவில் பெரிய வரவேற்பு அவருக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ சிவானி நாராயணன் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு தொய்வு இல்லாமல் எப்போவுமே வந்து வீடியோஸ் போடுவார். பிக்சர் வந்து பயங்கர கவர்ச்சியான பிக்சர்ஸ் வந்து போடுவார். தன்னுடைய முன்னழகை வந்து எடுப்பாக இருக்கிற மாதிரியான உடைகளை போட்டு அதிலே ஃபோக்கஸ் பண்ணுவார். ஏன் அந்த புயல் அப்போ கூட ஒரு இருக்கிறதுலே வந்து எவ்வளோ லைட்டான ஒரு டிஷர்ட்டை போட்டுட்டு பயங்கரமான ஒரு அந்த டிசம்பர் புயல் அப்போது அதை மழையில் வந்து பட்டும் படாமல் நனைகிற மாதிரியான காட்டி, அப்புறம் வந்து காற்றடிக்கும்ல, அப்போ வந்து அந்த உடலை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மெல்லுசான வந்து பனியன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கிளாத்தில் தன்னுடைய முன்னழகு வடிவம் வந்து சூப்பராக வந்து தெரிகிற மாதிரியான வீடியோஸ் வந்து போட்டிருந்தாரு. ஸோ அது வாண்டடாகவே போட்டிருந்தாரு. ஸோ இந்த அளவுக்கு வந்து சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இவர் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் வந்து வெப் சீரிஸில் இவருக்கு வந்து கவனத்தை வந்து திருப்பி இருக்காரு. அங்கேயும் வந்து ஒரு லக் அடிச்சிருக்குன்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த நிலையில் வந்து நடிகை ஷிவானி புதிதாக ஒப்பந்தமாக இருக்கக்கூடிய ஒரு வெப் சீரிஸில் மோசமான படுக்கறை காட்சிகள், முத்த காட்சிகளை வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய படங்களுக்கும் சரி, வெப் சீரிஸ்க்கும் சரி, இது வந்து ஒரு பெரிய ஒரு பூமாக இருக்கும் நடிகைக்கு. ஸோ இந்த தகவல் வந்து இப்போ கசிஞ்சிருக்கு. ஸோ இந்த பட வாய்ப்புக்காக எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் இறங்கி காட்ட தயார் அப்படின்றத வந்து அவருடைய அண்டர் கிரவுண்ட் வேலையில் வந்து சொல்லியிருக்காரு, அவருக்கு தெரிஞ்ச வட்டாரம் மூலமாக. ஸோ அந்த வகையில் தான் இந்த வெப் சீரிஸில் படுக்கறை காட்சியில் நடிக்க சம்மதம் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இதுக்கான அந்த வெப் சீரிஸ்க்கான அஃபிஷியல் அப்டேட் வந்து கூடிய சீக்கிரம் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து போஸ்ட் பண்ணுவார். ஸோ நான் சொல்லக்கூடிய அந்த புயலப்போ எடுத்த வீடியோஸ்லாம் இதுதான். ஸோ தன்னோட குட்டியான இருக்கிறதுல எவ்வளோ குட்டியான ஷார்ட்ஸும் குட்டியான டிஷர்ட்டும் டைட்டான டிஷர்ட்டும் போட்டு தன்னுடைய வடிவத்தை வந்து காட்டியிருப்பார். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்.